சூப்பர்டா, சூப்பர், நல்லா பண்றீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிச்சுடா, ஒருத்தனை பார்த்து அத்தனை பேர் வைப்பீங்க பாத்தியா, அதுதான்டா என்ன விஜயண்ணா. டேய், நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். அவரெல்லாம் ஜெயிக்க மாட்டாரு, நாங்க தான் ஜெயிப்போம், அவரெல்லாம் வர மாட்டாரு, அவரெல்லாம் தத்து குட்டி, அவர் கூட வரவங்க எல்லாருமே வந்து தற்குறிகள் அப்படி இப்படின்னு சொல்றேன். நீங்க எதுக்குடா அவரை பார்த்து பயப்படுறீங்க? டேய், கரூருக்கு போனாரு, மக்கள் மேல கையை வச்சு படியை தூக்கி அவர் மேல போட்டீங்க, சரியா? அதையும் எங்க அண்ணன் ஒரு கை பாத்துக்கலாம், ஓகேவா? உண்மை வெல்லும்னு சொல்லிட்டு நடை கட்டிட்டாரு. அது மட்டும் இல்லாம குடும்ப பிரச்சனைக்கு விட்டீங்க, ஜனநாயகம் படம் வர வேண்டியது அதுல கையை வச்சு அதை மடக்கி விட்டீங்க. ஏண்டா இப்ப அதெல்லாம் போக இப்ப நீங்க என்ன வேலை பண்ணிருக்கீங்க? உன் வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி பொண்ணுங்களை கூட்டி கொடுப்பீங்க தெரியுமா, அந்த வேலை பண்ணிருக்கீங்க. ஏண்டா உங்களுக்கு அறிவு இல்லையா? ஜனநாயகம் படம் வரக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணி வச்சிட்டீங்க. அப்புறம் எதுக்குடா 8 நிமிஷம் 5 நிமிஷத்துன்னு படத்துல வந்து ரிலீஸ் பண்ணிருக்கீங்க? ஏன் பண்ணிருக்கீங்க? ஏண்டா இன்னும் என்னடா பண்ண போறீங்க? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிச்சா, என் அண்ணனை பார்த்து பயந்துட்டீங்க. என்ன பண்ணாலும் மக்கள் கூட்டம் அதிகமா தான் வருதே தவிர யாரும் நம்ப மாட்டாங்களே. அவனை எதை பண்ணலாம், என்ன செய்யலாம், அப்படி இப்படின்னு பிளான், மாஸ்டர் பிளான் போடுற மாதிரி பண்றீங்க. ஆனா உங்க தலையில அதே வந்து இடியா விடுது, புரியுதா? நீங்க படத்தை யூடியூப்ல விடுங்க, அதுல விடுங்க, இதுல விடுங்க, ஏன் உங்களுக்கு கூட விட்டுக்கோங்க. ஆனா ஒண்ணு, தியேட்டர்ல போட்டா மட்டும் தான் நாங்களாம் பார்ப்போம். உண்மையான தொண்டன், உண்மையான ரசிகர்கள் கண்டிப்பா ஒரு படம் என்னைக்கு தியேட்டர்ல வந்து அன்னைக்கு தான் நாங்க ஜனநாயகம் பார்ப்போம். அது வரைக்கும் ஒருத்தர் கூட நீங்க அமிச்சிங்க பாரு, அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதை கூட நாங்க பார்க்க மாட்டோம்டா, புரியுதா? நீங்க பண்றது எல்லாமே டோட்டல் வேஸ்ட். இது எல்லாமே உங்க தலையில நீங்க முதல்ல அடிச்சுக்கா பண்றது. நான் ஒண்ணே கேட்கிறேன், இந்த நடிகர் சங்கம் என்ன பண்றாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதே விஷால் அவர்களுக்கு நான் கேட்கிறேன், இதே விஷால் அவர்கள் திருட்டு படம் வந்து திருட்டு விசிறிகளை விடும்போது நீங்க அழகா சூப்பரா பிடிச்சிங்க, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. இன்னைக்கு இந்த ஜனநாயக படம் எத்தனை கோடி செலவு பண்ணி, எத்தனை ப்ரொடியூசர், எத்தனை லட்சக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் வயிற்றுல அதை அடிச்சிருக்காங்க, இந்த படத்தை வெளிவராத மாதிரி. அந்த படத்தை இவ்வளவு ஈஸியா இவ்வளவு சீக்கிரம் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் சங்கத்தில் தட்டி கேட்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஆட்சிக்கு வந்துட்டு அவன் நடிகர் ஆயிடுமா? இன்னும் படம் வெளியே வரல. அப்ப அவரு ஒரு நடிகர் தானே. அப்ப நீங்க எல்லாரும் அவருக்கு குரல் கொடுக்கணுமா இல்லையா? எங்க போனீங்க? கண்டிப்பாங்க நீங்க வந்து விஜயனுக்கு குரல் கொடுக்கீங்களோ, அந்த படத்தை போட்டு எடுத்த ப்ரொடியூசர் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எத்தனை பேர் அதுல கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு படம் ரிலீஸ் ஆகுது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவர் எடுத்த கடைசி படத்துல எத்தனை பேருடைய வாழ்க்கை வாழ வேண்டியது தெரியுமா? எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க கவர்மெண்ட். அப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது இதை தட்டி கேட்கறது யாரும் நடிகர் சங்கத்தில் கேட்கணும் இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் யாரும் குரல் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? எல்லாருமா சேர்ந்து விஜயனை உடைக்கிட்டீங்கன்னா கூட நாங்க இருக்கோம், அதை மறந்துடாதீங்க. நாங்க இருக்கிற வரைக்கும் எங்க விஜயனாவை எதுவுமே பண்ண முடியாது, புரியுதுங்களா? படத்தை விட மாட்டீங்க, குடும்பத்துல கையை வைப்பீங்க, மக்களை கொள்ளுவீங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கடா. நாங்க எங்க அண்ணன் தான் நிப்போம், புரியுதா? என்னைக்கு தியேட்டர்ல படம் வருது அன்னைக்கு தான் நாங்க போய் பார்ப்போம். இப்ப வரைக்கும் சொல்றேன், நான் இது வரைக்கும் பொங்கல் கூட கொண்டாடல. என்னைக்கு எங்க அண்ணன் படம் வரையும் அன்னைக்கு நான் பொங்கலே கொண்டாடல, சரியா? இப்ப வரைக்கும் அப்படிதான். நீங்க என்ன வேணாலும் முடக்குங்க, என்ன வேணா பண்ணுங்க. உங்களுக்கு காண்டுடா. நீங்க எல்லாம் பிரச்சனைக்கு போனா ஒரு நாய் திரும்பி பார்க்க முடியாது, காண்டு. அதெல்லாம் பண்றீங்க. எல்லாருக்கும் சொல்லி கேளுங்க, நீங்க அடி மேல அடி கொடுத்துட்டே இருக்கீங்க, ஆனா அந்த அடி திரும்பி உங்களுக்கு இடியா வந்து விடும். அந்த நாளுக்கு நீங்க காத்துட்டு இருக்கீங்க, பாத்துருக்குங்க. மக்கள் கிட்ட வந்து மோதணும் என்னைக்குமே நினைக்காதீங்க. நீங்க விஜயன கிட்ட மோதுறதும் ஒண்ணுதான், மக்கள் கிட்ட மோதுறதும் ஒண்ணுதான். நாங்க எல்லாம் திரண்டோன்னு வச்சுக்கோங்க, வேற மாதிரி ஆயிடும். போய் முதல் எவன் அடுத்த வெளியில விட்டானோ அவனை தூக்கி உள்ள போடுங்க. போட மாட்டீங்க, நம்ம போட சொன்னது நீங்க தானே. அப்படி எப்படி உள்ள தூக்கி போடுவீங்க? நட்டக்கட்டும் முடிட்ட எலெக்ஷன் தான் இருக்கும். உங்களை எல்லாம் அசிங்கமா இருக்கு. நீங்க ஒரு ப்ரொடியூசர் தானே இருந்தீங்க, உங்களுக்கு வழி தெரியாது? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? போய் ஒருத்தனுக்கு முதுகு பின்னாடி அடிக்கிறீங்களா? ஆமா, நேரில் அடிக்கிறா.